Good morning, students. Fluids JE 2024. இந்த இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தேவையான இடத்துல கான்செப்ட்ஸை கொஞ்சம் டீடைல்டா படிச்சு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இந்த JE 2024 ஒரு 2 கிளாஸ் ஆகும். இந்த 2 கிளாஸ் கவனிச்சாவே ஒரு 90% ஃப்ளூயிட்ஸ் ஃபுல்லாவே என்ன ஆயிரும்னா கவர் ஆயிடும். அந்த மாதிரி தானே உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா டீச் பண்ண போறேன். ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா அதுல டேட்டாஸ் போட்டு ஆன்சர் எடுக்கிற அந்த ஸ்டைல் போறது இல்லை. கொஞ்சம் கான்செப்ட் சொல்லி தான் போறேன். ஏன்னா ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறைய பசங்க டஃபா ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீல் வரக்கூடாதுங்கிறதுனால ஒரு டீடைல் டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஒண்ணு, நேத்து நான் உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் JE 2024 PDF அனுப்பிச்சிருந்தேன். அந்த கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது இல்லாம ஃப்ளூயிட்ஸ் தியரின்னு ஒரு PDF அனுப்பிச்சிருந்தேன். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு, இந்த ஃப்ளூயிட்ஸ் தியரிங்கிற அந்த PDFல என்ன இருக்கும் அப்படின்னா தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் இருக்கும். திடீர்னு ஒரு ஃபார்முலா எடுத்து எழுதுறோம்னா அந்த ஃபார்முலாவுக்கான தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் அந்த நோட்ஸ்ல இருக்கும். ஒரு 60% தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் அந்த நோட்ஸ்ல இருக்கும். இன்னொரு 40% தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு நோட்ஸ் கொடுத்திருப்பேன், அந்த நோட்ஸ்ல இருக்கும். அப்ப நீங்க மொத்தமா ஒரு 4 நோட்ஸ் வந்து ஃபார் ஃப்ளூயிட்ஸ் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிட்டா போதும். JE எக்ஸாமா இருந்தாலும் நீட் எக்ஸாமா இருந்தாலும். ஒன்னு, ரெகுலர் கிளாஸ்ல நான் கொடுத்த ஃப்ளூயிட்ஸ் நோட்ஸ், ரெகுலர் கிளாஸ்லயே JE 29 2020 மர்ஜ் பண்ணி ஒரு நோட்ஸ் கொடுத்திருப்பேன். இது 2. இப்ப நேத்து ஃப்ளூயிட்ஸ் தியரின்னு ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் 3. இப்ப 4வதா JE 2024. இது பார்த்தா போதுமானதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு கிளாஸ்ல எந்தெந்த ப்ராப்ளத்துலலாம் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதோ, தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் தேவைப்படுதோ, அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா சேர்த்து தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a cube of ice floats partly in water and partly in kerosene oil. The ratio of volume of ice immersed in water to that in kerosene oil. Specific gravity of kerosene oil is equal to 0.8. Specific gravity of ice is equal to 0.9. ஐஸ் என்ன ஆகுது அப்படின்னா, 2 டிஃபரண்ட் லிக்யூட் இருக்கிற ஒரு கண்டெய்னர்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பார்ட் ஆஃப் ஐஸ் வந்து வாட்டர்ல ஃப்ளோட் ஆகுது, இன்னொரு பார்ட் வந்து கெரோசின் ஆயில்ல ஃப்ளோட் ஆகுது. இத பேஸா வச்சுக்கிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஐஸ் இமர்ஸ்ட் இன் வாட்டர் டு தட் இன் கெரோசின் ஆயில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பொதுவா ஒரு ஆப்ஜெக்ட் லிக்யூட்ல நாம டிராப் பண்ணோம் அப்படின்னா அப்பெல்லாம் என்ன ஆகும்னா, நாம என்ன ஆப்ஜெக்ட டிராப் பண்ணிருக்கோமோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலண்டா அந்த லிக்யூட் மேல ஏறும். இது அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பயான் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பயான்சின்னு சொல்லுவாங்க. தண்ணியில இப்ப நான் காலை தூக்கி வச்சேன்னா என் வெயிட் அளவுக்கு தண்ணி என்ன ஆகும்னா மேல ஏறும். இத கண்டுபிடிச்சதா ஆர்கிமிடிஸ். அப்ப இந்த இடத்துல ஐஸ் கியூபை என்ன பண்றாங்கன்னா வாட்டர்ல பிளஸ் கெரோசின் ஆயில் இருக்கிற அந்த கண்டெய்னர்ல இமர்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஐஸ் கியூபோட வெயிட்டை mgன்னு எழுதலாம். இந்த ஃபோர்ஸ் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் லிக்யூட் பில்ட் ஆகி அதனால அந்த லிக்யூட் என்ன ஆகும்னா மேல ஏறும். அதை நம்ம என்ன சொல்றோம்னா அப்த்ரஸ்ட் யூன்னு சொல்றோம். ஒரே ஒரு லிக்யூட் இருந்தா அப்த்ரஸ்ட் யூன்னு எழுதிட்டு விட்டுறலாம். இங்க 2 லிக்யூட் இருக்கு, ஒன்னு கெரோசின், இன்னொன்னு வாட்டர். அதனால அப்த்ரஸ்ட் கெரோசின் பிளஸ் அப்த்ரஸ்ட் வாட்டர் வில் பிகம் அ டோட்டல் அப்த்ரஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்க இஸ் ஈக்குவல் டு mg. இப்படி எழுதலாமா? mg இஸ் ஈக்குவல் டு அப்த்ரஸ்ட் எழுதலாமா? தாராளமா எழுதலாம். எப்ப எழுதலாம் அப்படின்னா தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் அப்படின்னா. இப்ப இதுல இந்த ஐஸ் கியூப் வந்து ஃப்ளோட் தானே ஆகுது, மிதந்துகிட்டு தானே இருக்கு, மிதந்துகிட்டு இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்த்ரஸ்ட் என்ன அப்படின்னா ஈக்குவல். சிங்கிள் லிக்யூட்னா அப்த்ரஸ்ட் அப்படியே விட்டுட்டு போயிடலாம். இங்க 2 லிக்யூட் இருக்கிறதுனால 2 அப்த்ரஸ்டா பிரிச்சு எழுதிட்டா. இப்ப அடுத்து என்ன,
அடுத்து என்ன அப்படின்னா இந்த மாஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியா மாத்த போறேன். டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம். இதுல இருந்து மாஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா டென்சிட்டி இன்டு வால்யூம்னு வந்துடும். இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் யாரோடதுன்னா ஐஸோடது. அப்ப இந்த மாஸ் யாரோடது அப்படின்னா ஐஸோட மாஸ். ஐஸோட மாஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் வால்யூம்னு எழுதணும்னா டென்சிட்டி ஆஃப் ஐஸ்ன்னு தான் எழுதணும். இன்டு வால்யூம் ஆஃப் தட் ஐஸ் கியூப் இன்டு ஜின்னு எழுதிடலாம். அப்ப இந்த டென்சிட்டி இன்டு வால்யூம் மாஸுக்கு பதில் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். யாரோட வால்யூம் யாரோட டென்சிட்டி போடணும் அப்படின்னா யாரோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இங்க இருக்கோ அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ல கான்ட்ரிபியூட் ஆயிருக்கிற மாஸ் யாருன்னா ஐஸ் மாஸ். அப்ப ஐஸோட டென்சிட்டி ஐஸோட வால்யூம் போடணும். அடுத்து அப்த்ரஸ்ட். ஆர்கிமிடிஸ் அப்த்ரஸ்டுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியரா ஆஃபர் பண்றாரு. உங்களுக்கும் அப்த்ரஸ்டுக்கான எக்ஸாம்பிள் எது எடுத்தாலும் அப்த்ரஸ்ட்னா என்னன்னு உடனே புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட லிக்யூட்ல நம்ம டிராப் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் என்னவோ அந்த வெயிட் அளவுக்கு லிக்யூட் மேல ஏறுங்கிறதா அப்த்ரஸ்ட். இதை சொல்றப்பே என்ன பண்ண முடியும்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பட் ஆர்கிமிடிஸ் அப்த்ரஸ்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்முலா கொடுக்கல. அதனால நம்ம எப்பயுமே அப்த்ரஸ்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அப்த்ரஸ்டுக்கு ஃபார்முலா எழுதுறதுன்னு பிளான் பண்ணிருக்கோம், ஃபார்முலா அப்பியரன்ஸ்ல அதை மாத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணா இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை என்ன அப்பியரன்ஸ்ல எழுதுனீங்களோ அதே அப்பியரன்ஸ்ல அப்த்ரஸ்ட் எழுதணும். டவுன்வர்ட் ஃபோர்ஸை என்ன அப்பியரன்ஸ்ல எழுதிருக்கோம், டென்சிட்டி இன்டு வால்யூம் இன்டு ஜியா, அதே அப்பியரன்ஸ்ல அப்த்ரஸ்ட் எழுதணும். இது வந்து கெரோசினோட அப்த்ரஸ்ட். அதனால கெரோசினோட டென்சிட்டி கெரோசின், அப்புறம் வால்யூம் கெரோசின் இன்ட்டு என்ன பண்ணா ஜின்னு எழுதணும். அதே மாதிரி இங்க வந்து வாட்டரோட அப்த்ரஸ்ட் இருக்கு. அப்ப டென்சிட்டி வாட்டர், அதுக்கப்புறம் வால்யூம் வாட்டர் இன்ட்டு ஜின்னு எழுதணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்த்ரஸ்டுக்குன்னு தனி ஃபார்முலா கிடையாது. எப்ப அப்த்ரஸ்ட் வந்தாலும் நீங்க இந்த ஸ்டைல என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப எனக்கு ஜி காமனா இருக்கு, கேன்சல் ஆயிரும். என்டையர் ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டென்சிட்டி வாட்டரால டிவைட் பண்றேன். அப்ப டென்சிட்டி ஐஸ் பை டென்சிட்டி வாட்டர் into volume ice is equal to density corrosion by density water into volume corrosion plus இதுல density water ஆல டிவைட் ஆகுறதுனால கேன்சல் ஆகி வால்யூம் வாட்டர் மட்டும். இதுல டென்சிட்டி ஆஃப் ஐஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன சொல்லலாம்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பெசிபிக் கிராவிட்டினா நீங்க கிராவிடேஷன்ல இருக்கிற டேர்ம் நினைச்சுக்காதீங்க. ஸ்பெசிபிக் கிராவிட்டினா ஒரு கன்சர்ன் ஆப்ஜெக்டோட டென்சிட்டி பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டர் டென்சிட்டியால டிவைட் பண்ணி டென்சிட்டியை சொன்னோம்னா ஒரு டென்சிட்டியை வாட்டர் டென்சிட்டியால டிவைட் பண்ணி சொன்னோம்னா அது ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லலாம். கொஸ்டின்ல ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஐஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.9 சொல்லியிருக்காங்க. அதை இங்க எழுதிட்டா. வால்யூம் ஆஃப் ஐஸ் ரீடைனு. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் கெரோசின் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.8 சொல்லியிருக்கான். வால்யூம் ஆஃப் கெரோசின் ரீடைனு. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டரை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன, நாம வந்து தண்ணியில ஐஸை தூக்கி போட்டிருக்கோம். ஐஸோட வால்யூமும் வி ஐஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஐஸ் வால்யூம் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்டான லிக்யூட் வால்யூம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பில்ட் ஆயிருக்கும். நீங்க யாரை தூக்கி போட்டாலும் அவங்களோட வால்யூம் என்னவோ அந்த வால்யூமுக்கு ஈக்குவலண்டான வால்யூம் தான் மேல ரைஸ் ஆகும். அப்ப நீங்க பெரிய ஆப்ஜெக்ட போட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு வால்யூம் ஆஃப் லிக்யூட் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன ஆப்ஜெக்ட போட்டீங்கன்னா சின்ன அளவுக்கு வால்யூம் ஆஃப் லிக்விட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வால்யூம் ஆஃப் டிராப்டு ஆப்ஜெக்ட் ஐஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் எலிவேட்டட் லிக்யூட் அப்படின்னு எழுதலாம். லிக்யூட்ல ரெண்டு பார்ட் இருக்கு இந்த கொஸ்டின்ல. ஒன்னு கரோசின் பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா வாட்டர். ஸோ இது ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஃபில் பண்றேன். அப்போ 0.9 இன்டூ வி ஐஸுக்கு பதில் வி கே பிளஸ் வி வாட்டர்னு எழுதணும் அப்படின்னா 0.8 விகே பிளஸ் விடபிள்யூ அப்படின்னு வந்துடும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.9 விகே பிளஸ் 0.9 விடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0.8 விகே பிளஸ் விடபிள்யூன்னு வந்துடும். இதுக்கு அடுத்து என்ன பண்றேன்னா இந்த 0.8 விகேவை இங்கிட்டு கொண்டு வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.1 விகேன்னு வந்துடும். இந்த 0.9 விடபிள்யூ அங்கிட்டு கொண்டு போய் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.1 விடபிள்யூன்னு வந்துடும். 0.1 கேன்சல் ஆயிரும். அப்ப விகே விடபிள்யூ ஈக்குவலா இருக்கு. அவங்க விடபிள்யூ பை விகே ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ 1:1 வரும். இதுதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. இது வந்து ரெண்டு லிக்யூட் இருக்கிறதுனால அப்த்ரஸ்ட் ரெண்டு பார்ட்டா பிரியுது. அப்த்ரஸ்டுக்குன்னு தனி ஃபார்முலா கிடையாது. நீங்க டவுன்வர்ட் ஃபோர்ஸை எப்படி எழுதுறீங்களோ அதே அப்பியரன்ஸ்ல அப்த்ரஸ்ட் எழுதணும்.
இது வந்து அப்சர்ஸ்ல வர ஒரு ரிலேஷன்ஷிப். இன்னொன்னு, நீங்க யாரை டிராப் பண்றீங்களோ அவங்களோட வால்யூம் என்னவோ அதே அளவுக்கு வால்யூம் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா லிக்யூட்ல எலிவேட் ஆயிருக்கும். அப்ப நான் ஐஸை டிராப் பண்றேன்னா ஐஸோட வால்யூமும் எலிவேட்டட் லிக்யூட் வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். இந்த கொஸ்டின்ல லிக்யூட் 2 டிவிஷனா இருக்கிறதுனால 2 டிவிஷனோட வால்யூமையும் ஆட் பண்ணிட்டா நம்ம டிராப் பண்ண ஐஸோட வால்யூம் கிடைச்சிடும். ஸோ அவ்வளவுதான், முடிச்சாச்சுப்பா. இதுல வந்து எனக்கு வந்து அப்சரஸ்ட் பத்தி தேவைப்படுது. அப்சரஸ்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஹைலைட் ஆகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா அப்சரஸ்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வேற எதுவும் டெப்தா என்ன ஆகலன்னா ஃப்ளூயிட்ஸ்ல இருந்து தேவைப்படலாம். ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு டைட்டில ஸ்பெசிஃபை பண்ணி இது எதுவும் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் ஆகல. ரொம்ப நார்மல் கொஸ்டின் தான், அப்சரஸ்ட் தான், அதுலதான் ஃப்ரேம் ஆயிருக்கு. அப்சரஸ்ட் இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம்குள்ள போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏறக்குறைய இதே ஸ்டைல்ல தான் செகண்ட் ப்ராப்ளமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டிக் பண்ணிட்டு செகண்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கிறது. A sphere of relative density sigma and diameter d has concentric cavity of diameter small d. The ratio of capital D by small d if it just floats on water in a tank is. ஒரு ஸ்பியர், அதோட டயாமீட்டர் கேபிட்டல் டி, பட் அந்த ஸ்பியரோட இன்சைட்ல ஒரு கேவிட்டி இருக்கு. கேவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சின்ன வேக்கம் அந்த மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள ஹாலோவா இருக்கிற ஒரு சாலிட் ஸ்பியர். அதை என்ன பண்றாங்கன்னா வாட்டர்ல டிராப் பண்றாங்க, அது ஃப்ளோட் ஆகுது. அப்ப டி பை டி, கேபிட்டல் டி பை ஸ்மால் டி ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்பியரோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வெயிட். மாஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியா மாத்த போறேன். அப்ப டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இதுல இருந்து மாஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா டென்சிட்டி இன்டு வால்யூம்னு வந்துடும். டென்சிட்டி ஆஃப் ஸ்பியரை ரோ ஸ்பியர்னு எழுதுறா. அடுத்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எழுதணும். ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். 4/3 பை ரீடைன். ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பியரோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா d/2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பியரோட டயாமீட்டர் d, ரேடியஸ் எனக்கு வேணும், அதனால d/2 ஹோல் கியூப்னு எழுதுறேன். பட் இந்த ஸ்பியர்ல ஒரு கேவிட்டி இருக்கு. கேவிட்டியோட வால்யூமை நீங்க மைனஸ் பண்ணிக்கிறணும். அதனால என்ன பண்றேன்னா மைனஸ் ஸ்மால் d/2 ஹோல் கியூப்னு எழுதிட்டேன். அவ்வளவுதான். ஆக்சுவலா 4/3 பை ஆர் கியூப் இதுதான் ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா. ரேடியஸை டயாமீட்டரா எழுதிட்டோம்னா, சாரி ரேடியஸ் இல்ல, டயாமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸா எழுதிட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஸ்பியரோட வால்யூம் கிடைச்சிரும். இதான் ஸ்பியரோட ஆக்சுவல் வால்யூம், ஆக்குபைடு வால்யூம் இதான். பட் உள்ள கேவிட்டி இருக்கு, அப்ப அந்த அமௌண்ட்டை கழிக்கணும். அப்ப மைனஸ் 4/3 பை d/2 ஹோல் கியூப்னு வரும். அந்த 4/3 பையை நான் என்ன பண்ணிருக்கேன்னா வெளியே எடுத்திருக்கேன். அடுத்து ஜியை ரீடைன் பண்றேன். இப்ப சால்வ் பண்ணுங்க. ரோ ஸ்பியர் ரீடைன் பண்றான். 4/3 பை ரீடைன். 1/2 ஹோல் கியூப்னா 1/8 வரும். இதுலயும் 1/8 வரும். ரெண்டு 1/8ஐயும் வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் டி கியூப் மைனஸ் ஸ்மால் டி கியூப் இன்டூ ஜின்னு வந்துடும். இது ஸ்பியரோட டென்சிட்டி. பட் அவங்க ரிலேட்டிவ் டென்சிட்டி சிக்மான்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் இப்பதான் சொன்னேன் ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கன்சர்ன் ஆப்ஜெக்டோட டென்சிட்டி பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இன் கொஸ்டின் இட் டு பி நேம்ட் அஸ் சிக்மா. இதுல இருந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிச்சா சிக்மா இன்டூ வாட்டரோட டென்சிட்டின்னு வரும். அதை இந்த இடத்துல ஃபில் பண்றேன். அப்ப சிக்மா இன்டூ வாட்டரோட டென்சிட்டி 4/3 பை 1/8 டி கியூப் மைனஸ் டி கியூப் இன்டூ ஜின்னு வரும். இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பியர் ப்ராபபிளி லிக்யூட்ல டிராப் பண்றோம் இல்ல வாட்டர்ல டிராப் பண்றோம். அந்த ஸ்பியர் ஜெனரேட் பண்ற டவுன்வர்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஸ்பியர்ல கேவிட்டி இருக்கிறதுனால ஸ்பியரோட வால்யூம்ல கேவிட்டி வால்யூம் மைனஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பியர் தண்ணியில தான் முங்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா தண்ணியோட ஹைட் லிஃப்ட் ஆகும். அதுக்கு பேர் அப்த்ரஸ்ட். அதை கால்குலேட் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்த்ரஸ்டுக்குன்னு ஸ்பெசிபிக் ஃபார்முலா கிடையாது. இவனை எப்படி எழுதியிருக்கோமோ அதே மாதிரி எழுதணும். அதாவது டவுன்வர்ட் ஃபோர்ஸையும் அப்த்ரஸ்டையும் ஒரே அப்பியரன்ஸ்ல எழுதணும்.
டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆனதுக்கு காரணம் ஸ்பியர், அப்த்ரஸ்ட் ஜெனரேட் ஆகுறதுக்கு காரணம் வாட்டர். அப்ப டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் இருக்கிற இடத்துல டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எழுதிடணும். அப்புறம் 4/3 பை ஆர் கியூப், ஆருக்கு பதில் d/2 ஹோல் கியூப் அப்படின்னு நாம என்ன பண்ணோம்னா ஸ்பியரோட வால்யூம் எழுதணும். அவுட்டர் வால்யூம் தான் நம்ம எழுதணும். கேவிட்டி வந்து இந்த இடத்துல என்ன ஆகாதுன்னா கணக்குல வராது. ஸ்பியரை பத்தி யோசிக்கிறப்ப கேவிட்டி கணக்குல வரும். தண்ணி மேலே ஏறுறப்ப இப்ப நான் போய் உட்கார்ந்தேன்னா என்னோட அவுட்டர் என்னவோ அந்த அளவுக்கு தான் தண்ணி என்ன ஆகும்னா மேலே ஏறும். அதனால நீங்க அவுட்டர் வால்யூம் தான் இந்த இடத்துல எழுதி இருக்கணும். இன்டு ஜி ரீடைன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்த்ரஸ்டுக்கு எப்பயும் தனி ஃபார்முலா கிடையாது. நீங்க இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதுனீங்களோ அதே அப்பியரன்ஸ்ல தான் என்ன பண்ணணும் அப்த்ரஸ்ட் ஃபார்முலாவை எழுதணும். இதை அப்டேட் பண்ணுங்க. அப்ப ரோ டபிள்யூ ரீடைனு 4/3 பை ரீடைனு டி 1/2 ஹோல் கியூப்ங்கிறது 1/8 டி கியூப் ஜி எல்லாம் ரீடைன் பண்ணிக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் இந்த அப்த்ரஸ்டையும் டவுன்வர்ட் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். நீங்க மேபி இதையும் அதையும் அப்படியே ஒரே லைன்ல கூட எழுதலாம், லைக் ப்ரீவியஸ் ப்ராப்ளம். இது கொஞ்சம் டயாமீட்டர்லாம் இருக்கிறதுனால நான் 2 ஸ்டேஜா பிரிச்சு எழுதியிருக்கேன். தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேட் பண்றேன். நீங்க அட்டஸ்டா இப்ப நான் எழுதுற லைனுக்கு வரலாம். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் சிக்மா இன்டூ ரோ டபிள்யூ 4/3 பை 1/8 இன்டூ டி கியூப் மைனஸ் டி கியூப் இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு அப்த்ரஸ்டுக்கு பதில் ரோ டபிள்யூ 4/3 பை 1/8 டி கியூப் ஜி. இப்ப சால்வ் பண்ணுங்க. ரோ டபிள்யூ 4/3 பை 1/8 கேன்சல், ஜியும் கேன்சல். அடுத்து என்ன பண்ணலாம், இந்த டி கியூபை கீழே கொண்டு வாங்க. அப்ப டி கியூப் மைனஸ் டி கியூப் பை டி கியூப் இஸ் ஈக்குவல் டு இந்த சிக்மா இங்கிட்டு வந்துருச்சுன்னா 1/சிக்மான்னு வந்துடும். அடுத்து இதை இதாலேயே டிவைட் பண்ணா 1 மைனஸ் டி கியூப் பை டி கியூப் இஸ் ஈக்குவல் டு 1/சிக்மான்னு வந்துடும். அடுத்து இதை இங்கிட்டு கொண்டு வாங்க, இதை இங்கிட்டு கொண்டு போங்க. அப்போ 1 மைனஸ் 1/சிக்மா இஸ் ஈக்குவல் டு டி கியூப் பை டி கியூப். கிராஸ் பண்ணா சிக்மா மைனஸ் 1/சிக்மா இஸ் ஈக்குவல் டு டி கியூப் பை டி கியூப். அவங்க ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்கன்னா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி கேட்டிருக்காங்க. ஓகே, டி கியூப் பை டி கியூப் இன்வெர்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப சிக்மா டிவைடட் பை சிக்மா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி ஹோல் கியூப்னு வந்துடும். கியூபிக் ரூட் எடுங்க. சிக்மா டிவைடட் பை சிக்மா மைனஸ் 1 ஹோல் பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டினா அவங்க கேட்ட ரேஷியோ வந்துடும். ப்ரீவியஸ் ப்ராப்ளமும் இந்த ப்ராப்ளமும் ஒரே ஸ்டைல் தான்ப்பா. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல அந்த ஆப்ஜெக்ட் 2 டிஃபரெண்ட் லிக்யூட்ல இமர்ஸ் ஆயிருந்தது. இதுல ஒரே லிக்யூட் தான், ஆனா இதுல ஆப்ஜெக்ட்ல உள்ள கேவிட்டி இருக்கு. உள்ள கேவிட்டி இருந்ததுன்னா ஆப்ஜெக்டோட வால்யூம் பத்தி பேசுறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த கேவிட்டியை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இங்க நாம பேசுற இந்த வால்யூம் என்ன வால்யூம் அப்படின்னா மேல எலிவேட் ஆன லிக்யூடோட வால்யூம். லிக்யூடோட வால்யூம் யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஆப்ஜெக்டோட வெளியே அவுட்டர் வால்யூமுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் நான் போன ப்ராப்ளத்திலேயே சொல்லியிருந்தேன். ஸோ எப்பயுமே நான் உள்ள இறங்குனேன்னா என்னோட வால்யூம் என்னவோ அந்த அளவுக்கு தான் என்ன இருக்கும்னா தண்ணியும் மேலே ஏறி இருக்கும். தண்ணி வேற ஷேப்ல ஏறி இருந்தாலும் தண்ணியோட வால்யூமை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட வால்யூமுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இவ்வளவுதான், முடிச்சாச்சு. டிக் பண்ணிருங்க. செகண்ட் கொஸ்டின் ஓவர். இப்ப அடுத்து தேர்ட் கொஸ்டின்குள்ள போறேன். தேர்ட் கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரஷர் டியூ டு லிக்யூட் காலம் இந்த மாதிரி ஒரு தியரி உங்களுக்கு நடத்திடுறேன். ஒரு டியூப் இருக்கு. இந்த டியூப்ல ஏதோ ஒரு லிக்யூட் இருக்கு. இந்த பாயிண்ட் தான் பாட்டம் பாயிண்ட். இந்த பாட்டம் பாயிண்ட்ல நாம உட்கார்ந்து இருக்கோம். இப்ப இந்த இடத்துல நாம உட்கார்ந்து இருக்கோம்னா மேல இருக்கிற லிக்யூட்னால உட்கார்ந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு பிரஷர் ஃபீல் ஆகும். அதை கண்டுபிடிக்கணும். இதுதான் பிரஷர் டியூ டு லிக்யூட் காலம். இதை ஒரு புக்லயும் ஒரு மாதிரி டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா எண்ட் ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு தியரிங்கிற நோட்ஸ்ல கொஞ்சம் டீட்டெயில்டா டெரைவ் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். நீங்க அந்த டெரிவேஷன் கூட பார்க்கலாம், இல்லைன்னா இப்ப நான் சொல்லி கொடுக்குற இந்த டெரிவேஷன் கூட பார்க்கலாம். சிம்பிள் கான்செப்ட். ஒரு டியூப் இருக்கு. டியூபுக்குள்ள பாட்டம்ல நாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட்ல நாம உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா மேல இருக்கிற இந்த லிக்யூட்னால அந்த பாயிண்ட்ல இருக்கிற நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும். அதை தான் இப்ப நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத டெரைவ் பண்ண போறோம்.
எப்படி டெரைவ் பண்ணலாம்? பிரஷரோட பேசிக் டெஃபினிஷன் ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் ஏரியா. இந்த லிக்யூட்னால வர ஃபோர்ஸை நான் எம்ஜின்னு எழுதுறேன். ஏரியா ரீடைன். லிக்யூட்னால எனக்கு ஃபீல் ஆன ஃபோர்ஸ், என்னோட ஃபோர்ஸ் எழுதல. நீங்க உடனே இந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ், இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன்னா என்னோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி அப்படின்னு நான் அதை எழுதல. அது எனக்கு நாட் எசென்சியல். நான் போய் தண்ணியில முங்கி உட்காந்துட்டேன், எனக்கு மேல இருக்கிற தண்ணினால ஃபீல் ஆகுற ப்ரெஷர் வேணும். அப்ப மேல இருக்கிற தண்ணி தான் டவுன்வர்ட் ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ணும். அதை எம்ஜின்னு எழுதுறேன். எம் வேணும். அதே டென்சிட்டி ஸ்டைல் போயிருங்க. டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னா மாஸ் பை வால்யூம். இதுல இருந்து மாஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு வந்துடும். ஸோ இப்போ மாஸ் என்ன பண்றேன் அப்படின்னா டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு எழுதணும். டென்சிட்டியே ரோன்னு எழுதுறேன். யாரோட டென்சிட்டினா லிக்யூட் டென்சிட்டி. வால்யூம் வேணும். வால்யூம்ங்கிறது இந்த லிக்யூடோட வால்யூம். லிக்யூடோட வால்யூம் எப்படி எழுதலாம்? ப்ராபபிளி இந்த லிக்யூட் ஹைட் ஹெச்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெச்சையும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் டியூப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வால்யூம் கிடைச்சிடும். அப்ப ஹைட் இன்டூ ஏரியா, ஜி ரீடைன் பண்றேன், கீழே இருக்கிற ஏரியாவே ரீடைன் பண்றேன். அப்ப ஏரியா கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரோ ஜி ஹெச்னு வந்துடும். இதுதான் எனக்கு ஃபீல் ஆகிற ப்ரெஷர். எங்க ஃபீல் ஆகிற ப்ரெஷர்? பாட்டம்ல உட்கார்ந்து இருக்கிற எனக்கு இந்த லிக்யூட்னால ஃபீல் ஆகிற ப்ரெஷர் இதான். சப்போஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு ஒன்னு இருந்ததுன்னா இந்த ப்ரெஷரோட நான் என்ன பண்ணிக்கலாம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பி நாட் பிளஸ் ரோ ஜி ஹெச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் ஃபெல்ட் பை ஃபெல்ட் ஃபார் மீ ஆர் ஃபெல்ட் டு மீ when I place in this point. அவ்வளவுதான். இதுதான் பிரஷர் டியூ டு லிக்யூட் காலம். கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா ஆப்ஜெக்டோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியும் டெரைவ் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு மாதிரி ட்விஸ்டடா ஃபீல் ஆகும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு லிக்யூட் காலம் இருக்கு, ஒரு டேங்க் இருக்கு, டேங்க்ல ஃபுல்லா லிக்யூட் இருக்கு. நாம போய் பாட்டம்ல உட்காந்துட்டோம். பாட்டம்ல இருக்கிற நம்மளுக்கு ஃபீல் ஆகிற ப்ரெஷர் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா வேணும். அதுதான் ரோ ஜி ஹெச். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. யாருனால ஃபீல் ஆகிற ப்ரெஷர்? லிக்யூட்னால ஃபீல் ஆகிற ப்ரெஷர். சப்போஸ் அட்மாஸ்பியர்ல சம் ப்ரெஷர் இருந்ததுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கிவன் டேட்டால இருந்ததுன்னா அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷர் பெல்ட் கிடைச்சிடும். முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த லாஜிக்ல இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், a mercury third problem எடுத்துக்கிறது. a mercury is filled in a tube of radius 2 centimeter up to a height of 30 centimeter. The force exerted by mercury on the bottom of the tube is dash Newton. Given atmospheric pressure 10 power 5 Newton meter power minus 2. Density of mercury 1.36 into 10 power 4 kg meter power minus 3. G 10 meter per second square. Pi 22/7. அதாவது ஒரு மெர்க்குரி டியூப் இருக்கு. அந்த டியூப்ல 30 சென்டிமீட்டர் மெர்க்குரி ஃபில் ஆயிருக்கு. ஹைட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? சாரி, ரேடியஸ் ஆஃப் டியூப் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ப்ராபபிளி அந்த டியூபோட பாட்டம்ல நாம இருக்கோம். நம்மளுக்கு ஃபீல் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. பாட்டம்ல இருக்கிற ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. இதுல இருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா ப்ரெஷர் இன்டு ஏரியான்னு வரும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷருக்கு பதிலா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன்டு ஏரியான்னு போடலாம். பிளஸ் ரோ ஜி ஹெச் இன்டு ஏரியான்னு போட்டுடலாம். அதாவது ப்ரெஷருக்கு பதில் இதை ஃபில் பண்ணி உள்ள ஏரியாவை என்ன பண்ணிக்கோங்கன்னா பெருக்கிக்கோங்க. அவ்வளவுதான். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இதை சேர்த்துக்கலாம், கொடுக்கலைன்னா இதை விட்டுறலாம். இப்ப இதுல டேட்டா போட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 10 power 5. ஏரியா ஆஃப் டியூப்ங்கிறது பை ஆர் ஸ்கொயர்டு. பை ரீடைனு. ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர்னு இருக்கு. ஆர் ஸ்கொயர்டுங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். பிளஸ் டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் வேணும். டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி கொடுத்துருக்காங்க 1.36 into 10 power 4. ஜி 10ன்னு சொல்லிட்டாங்க. ஹைட் 30 சென்டிமீட்டர், அதை மீட்டரா மாத்திட்டேன். அகைன் ஏரியாவுக்கு பதில் பை ஆர் ஸ்கொயர், பை இன்டூ 2 into 10 power minus 2 ஹோல் ஸ்கொயர்னு ஒன்று. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நீங்க இந்த ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னா ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா. இதுல இருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா ஏரியா கிராஸ் ஆயிரும். ஸோ அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ வந்துருச்சுன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் விட்டுட்டாங்கன்னா நீங்க பி நாட்டை விட்டுருங்க. அப்போ ப்ரெஷர் டியூ டு லிக்யூட் காலம் வந்து ரோ ஜி ஹெச் தான். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் அக்கௌண்ட் பண்ணிக்கிறணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். டைரக்ட் அண்ட் சிம்பிள் கொஸ்டின் தான். ப்ரெஷர் டியூ டு லிக்யூட் காலம்ங்கிற அந்த தியரியை தெளிவா படிச்சா இந்த கொஸ்டினை ஈஸியா முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணி நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். முடிச்சாச்சுப்பா. தேர்ட் கொஸ்டின் ஓவர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்.
A hydraulic press containing water has two arms with diameters as mentioned in the figure. A force of 10 Newton is applied on the surface of the water in the thinner arm. The force required to be applied on the surface of water in thicker arm to maintain equilibrium of water is dash Newton கேட்டிருக்காங்க. ஒரு ஹைட்ராலிக் பிரஸ் கொடுத்திருக்காங்க, அதுல வாட்டர் இருக்கு, ஒரு சைடு தின்னர் ஆம், இதோட டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க 1.4 சென்டிமீட்டர். ஒரு சைடு திக்கர் ஆம், இதோட டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க 14 சென்டிமீட்டர். உள்ள ஏதோ ஒரு லிக்விட் வாட்டர்னே சொல்லிட்டாங்க, வாட்டர் வந்து ஃபில் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி இந்த சைடு மேல ஏறும். அப்படி ஏறாம தண்ணி அதே லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பக்கம் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூக்லிபிரியம்னா எவ்வளவு ஃபோர்ஸ் இந்த சைடு கொடுத்தா அது பேலன்ஸ் ஆகும், அங்கிட்டு இருக்கிறதுக்கும் இங்கிட்டு இருக்கிறதும் எப்படி பேலன்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அண்டர் பாஸ்கல் லா. பாஸ்கல் என்ன சொல்றாருன்னா, ஒரு லிக்யூட் காலம்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பிரஷரை நீங்க வேரி பண்ணிட்டீங்கன்னா, that variation of pressure transmitted to all the points of liquid column without variation ங்கறாரு. இப்ப இந்த பாயிண்ட்ல பிரஷர் வந்து 100, நீங்க ஏதோ ஒன்னு பண்ணி 105 இந்த பாயிண்ட்ல பிரஷரை மாத்திட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட்லயே 105, இந்த பாயிண்ட்லயே 105, இந்த பாயிண்ட்லயே 105, இந்த பாயிண்ட்லயே 105 வரும். கிராவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு பேசினா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க பிரஷர் வேரியேஷன் ஒரு 5%, 10% ரைஸோ டவுனோ பண்ணீங்கன்னா, அதே லெவல்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் பிரஷர் வேரியேஷன் அதே அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும், அதே அளவுக்கு என்ன ஆகும்னா மாறும் அப்படிங்கறதா பாஸ்கல் லா. அப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பிரஷரை ஜெனரேட் பண்றீங்க. அந்த பிரஷரோட ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா. இத P1 எடுத்துக்கலாம். அப்ப இது ஃபோர்ஸ் 1 ஏரியா 1 போட்டுடலாம். அப்ப இந்த பாயிண்ட்ல ஒரு பிரஷர் வேரியேஷனை உருவாக்குறீங்கன்னா, பாஸ்கல் லா படி அதே லெவல்ல இருக்கிற பாயிண்ட்டுக்கு அதே அளவுக்கு பிரஷர் வேரியேஷன் கிரியேட் ஆகும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற பிரஷர் F2/A2 போடலாம். பாஸ்கல் லா படி P1 P2 என்னன்னா ஈக்குவல். அப்ப F2/A2 is equal to F1/A1 வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள் பா. ஒரு இடத்துல நீங்க பிரஷரை ஜெனரேட் பண்றீங்க, அதே அளவுக்கு பிரஷர் அதே லெவல்ல இருக்கிற பாயிண்ட்ல ஜெனரேட் ஆகும். இதான் பாஸ்கல் சொல்றது. அதுதான் நான் இங்க சொன்னேன். இப்ப இந்த பாயிண்ட்ல பிரஷர் இருக்கு 10, அதை நீங்க 12 மாத்திட்டீங்கன்னா இதே லெவல்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் 12 மாறும். அப்ப இந்த இடத்துல ஒரு பிரஷர் கிரியேட் பண்றோம் பை திஸ் ஃபோர்ஸ் அண்ட் திஸ் ஏரியா. அப்ப இதே பிரஷர் தான் என்ன ஆகும்னா அதே லெவல்ல இருக்கிற அந்த சைட்ல உள்ள பாயிண்ட்டுக்கு பில்ட் ஆகும். அப்ப இந்த பிரஷரோ அந்த பிரஷரோ என்ன அப்படின்னா பாஸ்கல் லா படி ஈக்குவல். அதனால ரெண்டையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஈக்குவேட் பண்ணிட்டேன். இதுல F2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்கு பதில் பை r² எழுதலாம். பை ரீடைன், ரேடியஸ் இல்ல டயாமீட்டர் தான் இருக்கு 14 சென்டிமீட்டர். அதை ரேடியஸா மாத்தோம்னா 2 ஆல டிவைட் பண்ணும். அதே மாதிரி F1 எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 இருக்கு. ஏரியாவுக்கு பதில் பை r², பை ரீடைன், ரேடியஸ் இல்ல டயாமீட்டர் தான் இருக்கு. டயாமீட்டர் 2 ஆல டிவைட் பண்ணிட்டா ரேடியஸ் கிடைச்சிரும். டிவைட் பண்ணிட்டா ஹோல் ஸ்கொயர்டு. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா π2, π2, 10⁻⁻2 இதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அப்ப F2 divided by 14 into 14 is equal to 10 divided by 1.4 into 1.4 எழுதலாம். ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதா நான் ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கேன். இந்த 14ஐயும் 1.4ஐயும் கேன்சல் பண்ணா இந்த பக்கம் 10 வரும். இந்த 14 1.4 கேன்சல் பண்ணாலும் 10 வரும். இந்த ரெண்டு 10ஐயும் அங்கிட்டு கிராஸ் பண்ணிட்டோம்னா F2 is equal to 1000 நியூட்டன். பாஸ்கல் லாவோட பேசிக் தீமை டிபெண்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்கு. பாஸ்கல் லாவோட பேசிக் தீம் என்ன அப்படின்னா, பாஸ்கல் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தி வேரியேஷன் ஆஃப் பிரஷர் ஜெனரேட்டட் ஆர் கிரியேட்டட் அட் பாயிண்ட் இன் எ லிக்யூட் வில் பி டிரான்ஸ்மிட்டட் டு ஆல் அதர் பாயிண்ட்ஸ் ஆஃப் லிக்யூட் வித்தவுட் எனி சேஞ்ச். அதாவது நீ 10% பிரஷர் வேரியேஷன் பண்ணனா அதே அளவுக்கு சேஞ்ச் இன் பிரஷர் எல்லா பாயிண்ட்டுக்கும் என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட் ஆகும். இதுதான் பாஸ்கல் லா. இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான், டிக் பண்ணிருங்க. 4th கொஸ்டின் ஓவர். 5th கொஸ்டின்.
5th கொஸ்டின் வந்து நம்ம நோட்ஸ்லயே இருக்கு. சாலிட்ஸ்ல சால்வ் பண்ணிருப்பேன் நான். சாலிட்ஸ்ல பல்க் மாடுலஸ் கீழே என்ன பண்ணிருப்பேன்னா இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன். JEE 2024 சாலிட்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு. தி டெப்த் பிலோ தி சர்ஃபேஸ் ஆஃப் sea to which rubber ball be taken so as to decrease its volume by 0.02% is dash meter. Take density of seawater 10 power 3 kg per meter cube, bulk modulus of rubber 9 into 10 power 8 Newton per meter square, G 10 meter per second square. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒரு ரப்பர் பாலை இன்சைட் சி வாட்டர் எடுத்துட்டு போறீங்க. அப்ப அந்த ரப்பர் பால் லைட்டா கான்ட்ராக்ட் ஆகுது, சுருங்குது. அந்த வால்யூம் சேஞ்ச் கொடுத்துட்டாங்க 0.02%. கொடுத்துட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இன்சைட் சி வாட்டர் அந்த ரப்பர் பாலை எடுத்துட்டு போயிருக்கோம்னா அந்த ஹைட் எவ்வளவு, அந்த டெப்த் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இப்ப இதான் சி வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க வச்சிருக்கிறப்ப ஃபுல் வால்யூம் இருக்கு ரப்பர் பாலுக்கு. உள்ள எடுத்துட்டு போக வால்யூம் லைட்டா என்ன ஆகுதுன்னா டிவியேட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த ரப்பர் பாரோட வால்யூம் 0.02% குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த ஹைட் ஆஃப் டெப்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? கிவன்ல பல்க் மாடுலஸ் கொடுத்திருக்காங்க. பல்க் மாடுலஸ் நான் பொதுவா கேங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணுவேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின். பல்க் ஸ்ட்ரெஸ்னா என்ன? எனி ஸ்ட்ரெஸ் டு பி ஃபோர்ஸ் பர் ஏரியா. பல்க் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஃபோர்ஸ் பர் ஏரியாவை நம்ம ப்ரெஷர்னு கூட சொல்லலாம். எப்ப நான் ஃபோர்ஸ் பர் ஏரியாவை ப்ரெஷர்னு சொல்லுவேன் அப்படின்னா, லிக்யூட் வந்துருச்சுன்னா. சாலிடா இருந்ததுன்னா ஃபோர்ஸ் பர் ஏரியாவை ஸ்ட்ரெஸ் அப்படியே வச்சுக்குவேன். எப்பெல்லாம் லிக்யூட் கிவன்ல பிளே ஆகுதோ அப்போ ஃபோர்ஸ் பர் ஏரியாவை ப்ரெஷர்னு மாத்திக்கலாம். இந்த ப்ரெஷருக்கு பதில் ரோ ஜிஹெச்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். நம்ம இந்த ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப கிராஸ் பண்ணுங்க. அப்ப கே இன்டூ டிவி பை வி ஹோல் டிவைடட் பை ரோ இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு ஹைட்னு வந்துடும். கே கிவன்ல கொடுத்துருக்காங்க பல்க் மாடுலஸ் 9 into 10 power 9. சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் 0.02% சொல்லியிருக்காங்க. அதை நார்மல் டேட்டாவை மாத்திட்டாங்க. ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் சி வாட்டர், அது 10 power 3ன்னு சொல்லிட்டாங்க. ஜி 10ன்னு சொல்லிட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு ஹெச். சிம்பிளிஃபை பண்ணி இப்ப ஹெச் எடுத்துக்கலாம். ஐ திங்க் 18 மீட்டரோ என்னமோ வரும்னு நினைக்கிறேன். ஆன்சர் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆமா 18 மீட்டர் வருது. சிம்பிளிஃபை பண்ணி ஹெச் எடுத்துக்கலாம். முடிஞ்சிருச்சுப்பா. இந்த கொஸ்டின் ஓவர். கொஸ்டின் நம்பர் 5 ஓவர். அவ்வளவுதான். இதெல்லாம் பாஸ்கல்லா பிரஷர் டியூ டு லிக்யூட் காலம் பிக்கு பதில் ரோ ஜி ஹெச் இந்த ஃபார்முலா வச்சு பிளே பண்ணும். இதே மாதிரி கொஸ்டின்ல நான் கே கண்டுபிடிச்சிருப்பேன். பல்க் மாடுலஸ் கண்டுபிடிச்சிருப்பேன். நம்மளோட ரெகுலர் கிளாஸ் ப்ராப்ளம்ஸ்ல பல்க் மாடுலஸ் கண்டுபிடிச்சிருப்பேன். இல்லைன்னா டிவி பை வி கண்டுபிடிச்சிருப்பேன். அதுல அந்த ஹைட் கொடுத்துருப்பாங்க. நான் ரெகுலர் கிளாஸ்ல இந்த ப்ராப்ளம் நடத்துறப்ப, இப்ப லேட்டஸ்டா JEE 2024 சாலிட்ஸ் நடத்துறப்ப என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஃபார்முலா பிக்கு பதில் ரோ ஜிஹெச் எப்படி வருதுன்னு லிக்யூட்ஸ் நடத்துறப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப சொல்லிட்டேன். இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த கேட்டகரி ஓவர். இப்ப அடுத்த கேட்டகரி போறோம். பெர்னோலியஸ் தியரம். இந்த லாஜிக்ல ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஒரு டியூப் எடுத்துக்கிறான். இந்த டியூப்ல லிக்யூட் ஃப்ளோ ஆகுது. இந்த டியூப்ல நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த பாயிண்ட்ல பிரஷர் எனர்ஜி கண்டுபிடிக்கிறான். அது பி பை ரோ. கைனட்டிக் எனர்ஜி பை மாஸ் கண்டுபிடிக்கிறான். அது ½ v². பொட்டன்சியல் எனர்ஜி பை மாஸ் கண்டுபிடிக்கிறான். அது GH. should be கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது நீங்க இந்த பாயிண்ட்ல பிரஷர் எனர்ஜி 300, கைனட்டிக் எனர்ஜி 200, அப்புறம் பொட்டன்சியல் எனர்ஜி 100. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 600ன்னு வருது. இப்ப நீங்க இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல எடுக்கிறோம். அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகலாம்னா பிரஷர் எனர்ஜி பை மாஸ் 200 குறையலாம். கைனட்டிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து 250 ஆகலாம். இது 150 ஆகலாம். கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 300, 400, 600 அதே நம்பர் தான் வரும். இதுதான் பெர்னோலியஸ் தியரம் சொல்ல வருது. ஒரு ஃப்ளோல அது வந்து லிக்யூட் ஃப்ளோவா இருக்கலாம், இல்லைன்னா ஏர் ஃப்ளோவா இருக்கலாம். ஒரு ஃப்ளோல உங்களுக்கு வந்து டோட்டல் எனர்ஜி மஸ்ட் பி கான்ஸ்டன்டா இருக்கும்.
டோட்டல் எனர்ஜில பொதுவா மோஷன் வந்துருச்சுன்னா கைனட்டிக்கும் பொட்டன்சியலும் வரும். லிக்யூட்ஸ்ல மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரெஷர் எனர்ஜிங்கிற ஒரு எனர்ஜியும் அதிகமா வரும், அதிகமாக சேர்ந்து வரும். அதனாலதான் இதுல 3 எனர்ஜி வருது. பெர்னோலி தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. பி பை ரோ அப்படிங்கிற ப்ரெஷர் எனர்ஜி பை மாச லிக்யூடுக்குன்னு இன்ட்ரோ பண்றாரு. லிக்யூட்னா லிக்யூட் பிளஸ் கேஸ், இதுக்கு இன்ட்ரோ பண்றாரு. ஃப்ளூயிட்ஸுக்கு இன்ட்ரோ பண்றாரு. பொதுவா மோஷன் எங்க இருந்தாலும் கைனட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி வரும், இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி. அது ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இது ஒர்க் எனர்ஜி பவர்லயும் படிச்சிருப்போம், எஸ்கச்சம்லயும் படிச்சிருப்போம். மோஷன் எங்கெல்லாம் வருதோ இது டோட்டல் எனர்ஜி அந்த இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கும். மோஷன் வர்ற இடத்துல வர டோட்டல் எனர்ஜில கைனட்டிக்கும் பொட்டன்சியலும் இருக்கும். லிக்யூட்ல ப்ரெஷர் எனர்ஜியும் உள்ள வரும். இந்த ப்ரெஷர் எனர்ஜியோட ஃபார்முலா இருக்குல்ல, இது எப்படி வந்துச்சு? இதை நான் உனக்கு எந்த தியரிலையும் அட்டாச் பண்ணல. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால நீ என்ன பண்ணிக்கலாம், இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்ணலாம். ஸோ இந்த தியரியே தேடிக்கிட்டு இருக்கவன் நான் ஒண்ணு. அப்படி இந்த தியரி வேணும்னாலும் நல்ல புக்ல பார்க்கணும். என்சிஆர்டி புக்ல எனக்கு திருப்தியா இல்லை. சில ஸ்டேட் போர்ட் புக்ஸ்லயும் எனக்கு வந்து கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகல. ரொம்ப சில பழைய புக்ல தான் இந்த தியரி வந்து நல்லா டீடைல்டா சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பிளனேஷனோட சொல்லியிருப்பாங்க. ப்ரெஷர் எனர்ஜி எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நீ அதை தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு கண்டெய்னர்ல லிக்யூட் இருக்குன்னா நீ லைட்டா ப்ரெஷர் கொடுத்தனா அந்த லிக்யூட் அமுங்குற மாதிரி ஃபீல் ஆகும். இதை ஒரு எனர்ஜியா பாக்குறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி. லைட்டா கொடுத்தாதான், ரொம்ப கொடுத்தா என்ன ஆகும்னா உன் கைக்கு மேல அந்த லிக்யூட் ஏறிடும். ஸோ அப்ப நீ ப்ரெஷர் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியாது. லைட்டா ஒரு கம்ப்ரஸபிலிட்டி அதுல வரும், அதனால வர எனர்ஜி தான் ப்ரெஷர் எனர்ஜின்னு சொல்றாங்க. இது இல்லாம இதை டெரைவ் பண்ணணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு ஒரு ஈக்குவேஷன் தேவைப்படும். அதை வச்சுதான் டெரைவ் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டிங்கிற ஈக்குவேஷன் ரெகுலர் நோட்ஸ்லயே நான் என்ன பண்ணிருப்பேன்னா டெரைவ் பண்ணி வச்சிருப்பேன். அது ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன் தான். இன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு அது தேவைப்படல, நான் அதனால அதுக்குள்ள போகல. அது இல்லாம கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா ஹாஃப் எம் வி ஸ்கொயர்டு, பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார்முலா எம்ஜிஹெச். ஆனா நீங்க வெறும் ஹாஃப் வி ஸ்கொயர்டு வெறும் ஜிஹெச் போட்டிருக்கீங்களேங்கிற டவுட் வரும். ரொம்ப சிம்பிள். நான் மாசால டிவைட் பண்ணிருக்கேன். மாசால டிவைட் பண்ணி தான் பெர்னோலியஸ் ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்குன்னா ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஈக்குவேஷன் ஃப்ளூயிட்ஸுக்கு அப்ளிகபிள், விச் மீன்ஸ் போத் லிக்யூட்ஸ் அண்ட் கேஸுக்கு அப்ளிகபிள். எங்கெல்லாம் ஃப்ளோ ஆஃப் கேஸ் ஆர் ஃப்ளோ ஆஃப் லிக்யூட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சேம் லெவல் சேம் ஹைட்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த போர்ஷனை நீ என்ன பண்ணிக்கலாம்னா ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் பத்தி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப இந்த போர்ஷனை நீ சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி வெலாசிட்டிஸ் ஏதாவது ஜீரோன்னு சொல்லியாச்சுன்னா இந்த போர்ஷனை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் தான் இப்ப அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஐ திங்க் கொஸ்டின் நம்பர் 10 வரை என்ன அப்படின்னா பெர்னோலியஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். அதுல கொஸ்டின் நம்பர் 6, கரெக்ட் பெர்னோலியஸ் ஈக்குவேஷன் இஸ் சிம்பிள் ஹவ் தேர் யூசுவல் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சரியான பெர்னோலியஸ் ஈக்குவேஷன் எழுத சொல்றாங்க. பெர்னோலியஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், பி பை ரோ பிளஸ் ஹாஃப் வி ஸ்கொயர் பிளஸ் ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஈக்குவேஷனே இல்ல. 4 ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பி தான் இருக்கு, பி பை ரோன்னு இல்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரோவை கேன்சல் பண்றதுக்கு இந்த என்டையர் ஈக்குவேஷனை ரோவால மல்டிப்ளை பண்றேன். அப்ப பி பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரோ இன்டூ கான்ஸ்டன்ட் வரும். ரோ இன்டூ கான்ஸ்டன்ட்ங்கிறது கான்ஸ்டன்ட் தான், ஏன்னா ரோங்கிறது டென்சிட்டி. டென்சிட்டி ஆஃப் கன்சர்ன் மெட்டீரியல் கான்ஸ்டன்ட். அதை கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட் தான் வரும். அப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, பி ரோ ஜிஹெச் ரோ வி ஸ்கொயர்டு ஹாஃப் ரோ வி ஸ்கொயர்டு. இது வந்து எனக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ 6th கொஸ்டின் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். பெர்னோலியஸ் தியரமோட சரியான ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 6th கொஸ்டின் ஓவர். அடுத்து 7th கொஸ்டினுக்கு போறான். A plane is in level flight at constant speed and each of its two wings has an area of 40 meter square. The speed of air is 180 km per hour over the lower wing surface and 252 km per hour over the upper wing surface. The mass of the plane is dash kg. Take air density to be 1 kg per meter cube and g is equal to 10 meter per second square. ஒரு பிளேன் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல பறந்துகிட்டு இருக்கு. அந்த பிளேனோட விங்ல ஏர் ஃப்ளோ இருக்கு. லோவர் விங்ல உள்ள ஏர் ஃப்ளோவும் அப்பர் விங்ல உள்ள ஏர் ஃப்ளோவும் கொடுத்துருக்காங்க.
ஸ்பீட் ஆஃப் ஏர் வந்து லோவர் விங்ல 180 km/h, அப்பர் விங்ல 252 km/h. இத பேஸ் பண்ணி என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் தி பிளேன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலா இந்த கொஸ்டினை பாக்குறப்ப ரொம்ப டஃப்பா என்ன ஆகும்னா ஃபீல் ஆகும். பட் இந்த கொஸ்டின் அப்படிப்பட்ட கொஸ்டின் கிடையாது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்ப இருந்து க்ளூ ஜெனரேட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பிளேன் பறக்குது, விங் ஸ்பீடு இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, விங்குக்கு பக்கத்துல இருக்கிற ஏர் ஸ்பீடு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெர்னோலியஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. 2 டைம் பெர்னோலியஸ் தியரம் வரும். இந்த மாதிரி மேல பிளைட் பறக்கிறப்ப ஒரு பெர்னோலியஸ் தியரம் கான்செப்ட் வரும். ஏதாவது ஒரு டியூப்ல லிக்யூட் இருக்கு, அது ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னாலும் இந்த பெர்னோலியஸ் தியரம் கான்செப்ட் வரும். கொஸ்டின்ல லெவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெவல்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஹைட் போர்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இக்னோர் பண்ணிக்கலாம். அப்போ P/ρ plus half V² plus GH is equal to constant. லெவல்னு சொல்லிட்டாங்கன்னா இதை தூக்கிடலாம். P1/ρ plus half V1² is equal to P2/ρ plus half V2² எழுதிடலாம். இதுல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா P2/ρ minus P1/ρ கண்டுபிடிக்கணும். P2/ρ minus P1/ρ கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆகும்னா இது அங்கிட்டு கொண்டு போயிட்டா இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்ப half V1² minus half V2² வந்துடும். இதுல half காமனா எடுத்துட்டேன். டென்சிட்டி ஆஃப் ஏர் 1ன்னு சொல்லி இருக்கிறதுனால டென்சிட்டியை தூக்கிட்டா P2 minus P1 வந்துடும். இன்டூ V1² minus V2² இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. லோவர் விங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, அப்பர் விங்ல இருக்கிற ஏர் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. லோவர் விங்ல இருக்கிற ஏர் ஸ்பீடு வந்து 180 km/h சொல்றாங்க. அப்பர் விங்ல இருக்கிற ஏர் ஸ்பீடு வந்து 252 km/h சொல்றாங்க. யாரு கிரேட்டர் ஸ்பீடோ அவங்கள V1 எடுத்துக்கங்க, யாரு லெஸ்ஸர் ஸ்பீடோ அவங்க V2ன்னு எடுத்துக்கங்க. இந்த 180 km/h நான் மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணும். கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 1000, ஹார செகண்ட்ஸுக்கு மாத்துறதுக்கு 3600. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 50 மீட்டர் பெர் செகண்ட் வரும். அதே மாதிரி 252 கிலோமீட்டரையும் மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணும். ஹார மீட்டருக்கு மாத்துறதுக்கு கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 1000, ஹார செகண்ட்ஸுக்கு மாத்துறதுக்கு 3600. சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 70 மீட்டர் பெர் செகண்ட் வந்துடும். இந்த டேட்டாவை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. half V1² minus V2², அதாவது A² minus B² A plus B into A minus B எழுதலாம். அப்ப 70 plus 50 into 70 minus 15 எழுதலாம். அப்ப சால்விங் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். இதை வச்சு சேஞ்ச் இன் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம், which is 1200 Nm/m². அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ஸ்டேஜ் 1. இந்த மாதிரி பிளைட் மேல பறக்குது, ஏரோட ஸ்பீட் ஆன் விங்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த லாஜிக்ல ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடணும். மோஸ்ட்லி பிளைட் ஒரே லெவல்ல தானே பறந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால நீங்க ஹைட் போர்ஷனை என்ன பண்ணிடலாம்னா ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். அதுக்கான டேட்டாவும் இல்லை, அதனால நீங்க என்ன பண்ணலாம், ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா வெயிட் கண்டுபிடிக்கணும். வெயிட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா mg. வெயிட்டை நீங்க எப்படி எழுதலாம், வெயிட்ங்கிறது ஃபோர்ஸ் தானே, அப்ப ப்ரெஷர் இன்டூ ஏரியான்னு கூட எழுதலாம். அப்ப ப்ரெஷருக்கு பதில் P2 minus P1 இன்டூ ஏரியான்னு போட்டுக்கலாம். வெயிட்டுக்கு பதில் நான் mgன்னு எழுதுறேன். வெயிட்னாலும் ஃபோர்ஸ்னாலும் ஒண்ணு, அதனால ஒரு சைடு ப்ரெஷர் இன்டு ஏரியான்னு எழுதியிருக்கான். ப்ரெஷருக்கு பதில் இந்த டேட்டா ஃபில் பண்ணிடலாம், 1200. ஏரியா வேணும். அவங்க ஒரு விங்கோட ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல வந்து 40 m²ன்னு சொல்லியிருக்காங்க. 2 விங் இருக்கு. டோட்டல் விங் ஏரியா இல்ல ஜஸ்ட் விங் ஏரியான்னு சொன்னாங்கன்னா இந்த 40 மட்டும் போட்டுக்கலாம். ஈச் விங் ஹேஸ் ஆன் ஏரியான்னு ஒரு விங்கோட ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 விங் இருக்கிறதுனால 40 into 2ன்னு போட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு mg. இதுல இருந்து மாஸ் ஆஃப் பிளைட் கண்டுபிடிச்சா 1200 into 40 into 2 டிவைடட் பை ஜின்னு வரும், G10. சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கொஸ்டின்ப்பா. அவ்வளவுதான், இதான் ப்ரொசீஜர். பிளைட் மேல பறக்குது, வெலாசிட்டி கிவன் டேட்டால இருக்குன்னா அவங்க இதுதான் டார்கெட்டா செட் பண்ணுவாங்க. ஒண்ணு மாஸ் கேட்பாங்க, இல்லைன்னா வெயிட் கேட்பாங்க. வெயிட்ட லிப்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா கேட்பாங்க. கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்க. லிக்யூட்ஸ் ஏதாவது டியூப்ல ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னாலும் அங்கேயும் உங்களுக்கு என்ன ஆகும்னா பெர்னோலியஸ் தியரம் என்ன ஆகும்னா பிளே பண்ணும். அப்ப நீ கொஸ்டினை பார்த்தே இந்த இடத்துல பெர்னோலியஸ் தியரம் வருங்கிறத ஈஸியா ரெகனைஸ் பண்ணிடலாம். ஃப்ளூயிட்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, கேட்டகரியா தான் ப்ராப்ளம் இருக்கும். பெருசா ஒரு கேட்டகரியும் இன்னொரு கேட்டகரியும் மர்ஜ் ஆகாது. மொத்தம் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 கேட்டகரி. இந்த ப்ரெஷர் டியூ டு லிக்யூட் காலம் பாஸ்கல்லாம் ஒரு கேட்டகரி,
அப்புறம் பெர்னோலியஸ் தியரம் பிளஸ் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கேட்டகரி. மூணாவது கேட்டகரி வெஸ்காசிட்டி, வெஸ்கஸ் ஃபோர்ஸ், ஸ்டோக்ஸ் லா பத்தி பேசுறது ஒரு கேட்டகரி. நாலாவது கேட்டகரி சர்ஃபேஸ் டென்ஷன், எக்ஸஸ் பிரஷர் இன் சோப் பபுள், லிக்யூட் பபுள்ங்கிறது ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி இந்த 4 கேட்டகரிக்குள்ளதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ராப்ளம் வரும். மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளம் அந்த கேட்டகரிக்குள்ளேயே தான் பிளே பண்ணும். ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி என்ன ஆகாதுன்னா மர்ஜ் ஆகாது. அது வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் நம்மளுக்கு. அதனால ஒரு கேட்டகரியும் நம்ம முடிச்சுட்டு அடுத்தடுத்த கேட்டகரிக்குள்ள போயிடலாம். ப்ரீவியஸ் கேட்டகரியை உள்ள எடுத்துட்டு வந்து குழப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ நாம பெர்னோலியஸ் தியரம், ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டில பார்த்துக்கிட்டு இருக்கோம். லக்கிலி நம்மளுக்கு என்ன ஆகல அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி எதுவும் இதுவரையும் பிளே பண்ணல. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. அடுத்து என்ன, கொஸ்டின் நம்பர் 8 எடுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டிங்கிறது ரொம்ப ஈஸி. அது வந்து ரெகுலர் கிளாஸ்ல நடத்திருப்பான், அதை செக் பண்ணி பாருங்க. அது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெகுலர் நோட்ஸ்ல பார்த்தாவே அந்த ஈக்குவேஷன் பார்த்தாவே புரிஞ்சிடும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. In a test experiment, question number 8. The reading of pressure meter attached with closed pipe is 4.5 into 10 power 4 Newton per meter square. On opening the valve, water starts flowing and reading of pressure meter falls to 2 into 10 power 4 Newton per meter square. The velocity of water is found to be root v meter per second. The value of v is, ஒரு பிரஷர் மீட்டர் வந்து ஒரு பைப்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. அது ஒரு க்ளோஸ்டு பைப்பு. பிரஷர் கொடுத்துருக்காங்க. வால்வை ஓபன் பண்ணிட்டாங்க. அப்ப லிக்யூட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது, வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்ப அந்த வாட்டரோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன்ல இருக்கிறப்போ உள்ள பிரஷரும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பைப்ல லிக்யூட் ஃப்ளோ ஆகுது. அப்ப பெர்னோலியஸ் தியரம் இந்த தீம்ல தான் நீங்க இதை சால்வ் பண்ணணும். பெர்னோலியஸ் தியரத்துக்கான ஃபார்முலா இதுதான். கிவன் டேட்டால ஹைட்டை பத்தி எதுவும் பேசலாம், அப்ப அதை விட்டுறலாம். அப்ப இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் உங்களுக்கு ஈக்குவல். அதாவது ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் எனர்ஜியும் செகண்ட் சிச்சுவேஷன் எனர்ஜியும் ஈக்குவல். இனிஷியலா பிரஷர் ஆஃப் டியூப் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியூப்ல இருக்கிற லிக்யூடோட பிரஷர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 4.5 into 10 power 4. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவு அப்படின்னா 10 power 3. இனிஷியலா வெலாசிட்டி 0, அதை விட்டுறலாம், ஏன்னா க்ளோஸ்டு பைப். ஃபைனலா பிரஷர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 into 10 power 4. டென்சிட்டி எவ்வளவு அப்படின்னா 10 power 3. ஹாஃப் ஃபைனல் வெலாசிட்டி v2 ஸ்கொயர்ட் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த v2 தான் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்து கழிச்சிங்கன்னா 2.5 into 10 power 4 by 10 power 3 வரும். is equal to half v2 squared. 10 power 3 10 power 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 25 ஆயிரும். கிராஸ் பண்ணா 50 is equal to v2 squared. இதுல இருந்து v2 கண்டுபிடிச்சா √15 வரும். இந்த v2 தான் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா √v சொல்லியிருக்காங்க. அப்ப √v is equal to வெலாசிட்டியை தான் அவங்க √vங்கிற சிம்பல்ல கொடுக்குறாங்க. is equal to √50. ஸ்கொயர் பண்ணா v15 கிடைச்சிருக்கு. இதான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இதே மாதிரி ப்ராப்ளம் ரெகுலர் கிளாஸ் நோட்ஸ்லயும் இருக்கும். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் டீல் பண்ணிருப்பாங்க. ஸோ டியூப்ல லிக்யூட் ஃப்ளோ ஆகுதுன்னா பெர்னோலியஸ் தியரம் வரும். அதே மாதிரி பிளைட் பறக்கிற ப்ராப்ளத்திலேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா பெர்னோலியஸ் தியரம் வரும். பெர்னோலியஸ் தியரம் தான் வெஞ்சுரி மீட்டர்னு சொல்றாங்க. வெஞ்சுரி மீட்டர்னு தனியா ஒரு டைட்டில் சில புக்ல இருக்கும். அதை பார்த்து பயந்துராதீங்க. பேரை பார்த்து அப்படியே ஏதோ பெருசா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. பெர்னோலியஸ் தியரம் லாஜிக்ல இருக்கிற டியூப் கான்செப்ட் தான் வெஞ்சுரி மீட்டர்னு சொல்றாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. In a test experiment on model aeroplane in wind tunnel, the flow speed, wind tunnelனா விண்ட் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏரோப்ளைன் வரப்ப ஏரோப்ளைன் ஸ்பேஸ்ல பறக்கும், ஏர்ல பறக்கும், அப்போ ஓப்பனா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பெர்னோலியஸ் தியரம் அப்ளிகபிள் கிடையாது. பெர்னோலியஸ் தியரம் அப்ளிகபிள்னா அந்த ஏர் ஆர் லிக்யூட் வந்து ஒரு டியூப்ல ஃப்ளோ ஆகணும். இந்த கொஸ்டின்ல அப்படிதான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 7th கொஸ்டின் அப்படி சொல்லலைனாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ளோ ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 9th கொஸ்டின். இன் எ டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் எ மாடல் ஏரோப்ளேன் இன் விண்ட் டனல், தி ஃப்ளோ ஸ்பீட்ஸ் ஆன் அப்பர் அண்ட் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் தி விங்ஸ் ஆர் 70 மீட்டர் per second and 65 மீட்டர் per second respectively. If the wing area is 2 meters square, the lift of the wing is dash Newton.
கிவன் டென்சிட்டி ஆஃப் ஏர் 1.2 kg per meter cube. அதேதான்ப்பா, ஒரு ஏரோப்ளேனோட வெயிட் கேட்டிருக்காங்க, லிப்ட்னாலும் வெயிட்னாலும் ஒண்ணு கேட்டிருக்காங்க. அப்ப பெர்னோலியஸ் தியரம் போயிருங்க. ஹைட்டுக்கான டேட்டாஸ் எதுவும் இல்லாத ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். அப்ப சிச்சுவேஷன் 1ல வர டோட்டல் எனர்ஜி சிச்சுவேஷன் 2ல வர டோட்டல் எனர்ஜி ஈக்குவல். இதுல இருந்து P2 மைனஸ் P1 பை ரோ நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆகும்னா half V1 ஸ்கொயர் மைனஸ் half V2 ஸ்கொயர்னு வந்துடும். இதை இங்கிட்டு கொண்டு போறேன், இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். ஸோ இதுல P2 மைனஸ் P1 ரீடைன் பண்றேன். ரோ வந்து 1.2 சொல்லிட்டாங்க, ஹாஃப் வெளியே எடுத்துட்டேன். V1 V2 கொடுத்துருக்காங்க 70 65. பெரிய நம்பரை V1 எடுங்க, சின்ன நம்பரை V2 எடுங்க. இப்ப V1 ஸ்கொயர் மைனஸ் V2 ஸ்கொயர்னா எப்படி எழுதலாம்? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்டை A பிளஸ் B இன்டூ A மைனஸ் B எழுதலாம். இப்ப சால்வ் பண்ணி நம்ம ப்ரெஷர் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் சேஞ்ச் ஃபார் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா, இதை இங்கிட்டு கொண்டு போயிருங்க. 1/2 இன்டூ 1.2 இன்டூ 70 பிளஸ் 65 இன்டூ 70 மைனஸ் 65 அப்படியே வச்சுக்கிறான். அப்ப இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா 0.6ன்னு வந்துடும். 70 பிளஸ் 65னா 135, 70 மைனஸ் 65னா 5. இது ப்ரெஷர் சேஞ்ச். அவங்க வெயிட் ஆஃப் லிப்ட் கேட்டிருக்காங்க. வெயிட்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்னா ப்ரெஷர் இன்டூ ஏரியான்னு எழுதலாம். அப்ப P2 மைனஸ் P1 இன்டூ ஏரியான்னு எழுதிடலாம். P2 மைனஸ் P1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. 0.6 இன்டூ 135 இன்டூ 5. விங்கோட டோட்டல் ஏரியாவும் கிவன்ல கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 7th ப்ராப்ளத்துல ஒரு விங்கோட ஏரியா கொடுத்திருந்தாங்க. நம்ம 2 விங் இருந்ததுனால 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். இதுல அப்படி இல்ல, விங் ஏரியான்னு பல்காவே கொடுத்துட்டாங்க 2. அப்ப ஒரு தடவை அந்த நம்பர் எழுதுனா போதும். ஸோ இதான் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிருச்சு. ஸோ 9th கொஸ்டின் ஓவர், முடிஞ்சிருச்சு. 9th கொஸ்டினும் 7th கொஸ்டினும் ஒரே ஸ்டைல் தான், நீ கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து 10th கொஸ்டின். Given below are two statements. When the speed of liquid is 0 everywhere, the pressure difference at any 2 points depends on equation P1 minus P2 is equal to rho G into H2 minus H1 சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல வந்து அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிற ஃபார்முலா பெர்னோலியஸ் தியரம் அப்பியரன்ஸ்ல இருக்குது, பார்த்த உடனே புரியுது. அதனால பெர்னோலியஸ் தியரம் ஃபார்முலா எழுதிடுறேன். P by rho plus half V squared plus GH is equal to constant. Situation 1ல P1 by rho plus half V1 squared plus GH1 is equal to situation 2ல P2 by rho plus half V2 squared plus GH2ன்னு எழுதலாம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா V1 V2 is equal to 0ங்கிறாங்க. அப்ப இந்த போர்ஷன் காலி ஆயிரும், இந்த போர்ஷன் காலி ஆயிரும். இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்ப P1 by rho minus P2 by rho is equal to, இது வந்து தப்பா எழுதிருக்கேன், GH2 minus GH1 வந்துடும். ஓகே தானே? அவ்வளவுதான். இப்ப இதுல ரோவை காமனா எடுத்துருங்க, அதே மாதிரி இதுல ஜிய காமனா எடுத்துருங்க. கிராஸ் பண்ணா P1 minus P2 is equal to rho G into H2 minus H1 வந்துடும். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. அப்படின்னா இதே ரிசல்ட் தான் அவங்க ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1ல சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ட்ரூ. 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 2ல இன் வென்ச்சுரி டியூப் shown 2GH is equal to V1 squared minus V2 squared சொல்லியிருக்காங்க. வென்ச்சுரி டியூப் ஆர் வென்ச்சுரி மீட்டர்ல பிரஷர் டிஃபரன்ஸ் யாருக்கு ஈக்குவல்னா ரோ GHக்கு ஈக்குவல். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல இந்த போர்ஷனை விட்டுட்டு ஈக்குவேஷனை அப்டேட் பண்ணி எழுதுறேன். அப்ப P by rho plus half V squared or V1 squared is equal to P2 by rho plus half V2 squared வந்துடும். இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்ப P1 by rho minus P2 by rho is equal to half V2 squared minus half V1 squared வந்துடும். P1 minus P2 by rho அப்படின்னு இதை அப்டேட் பண்ணி எழுதிட்டான். is equal to half வெளியே எடுத்துட்டா V2 squared minus V1 squared வரும்.
P1 minus P2 க்கு பதில் ரோ GH போட்டா ரோ கேன்சல் ஆகி GH is equal to half into V2 square minus V1 square வரும். நீங்க 2 கிராஸ் பண்ணா 2GH is equal to V2 square minus V1 square வருது. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2GH is equal to V1 square minus V2 square இதோட ரிவர்ஸ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 நம்மளுக்கு இப்படி இருக்கு, அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 ராங். ஸ்டேட்மெண்ட் 1 டெரைவ் பண்ணா கரெக்டா இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 2 டெரைவ் பண்ணா ராங்கா இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிற ஏ ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இதுல கரெக்டான ஆன்சர். முடிச்சாச்சுப்பா. கொஸ்டின் நம்பர் 10 ஓவர். இந்த 5 கொஸ்டினுமே 6ல இருந்து 10 வரை இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் பெர்னோலியஸ் தியரத்தை அடிப்படையா வச்சு டீல் பண்ணப்பட்ட கொஸ்டினா இருக்கு. ரொம்ப சிம்பிள்பா பெர்னோலியஸ் தியரம். பெர்னோலியஸ் தியரத்துக்கு ப்ரூஃப் பார்த்தாங்கன்னு அவசியம் இல்லை. பெர்னோலியஸ் தியரம் இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். எங்க அப்ளிகபிளோ அங்க நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணா போதும். வென்சுரி மீட்டர்ல ஹைட் டிஃபரன்ஸ் வரும், அதை ப்ரெஷர் டிஃபரன்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதனால வென்சுரி மீட்டர் எப்போ வந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இவனையும் மெர்ஜ் பண்ணி எழுதலாம். அந்த மாதிரிதான் அது எழுதியிருக்கும். இதை விட்டுருங்க, வென்சுரி மீட்டர் வந்தா இதை விட்டு ப்ரெஷர் டிஃபரன்ஸுக்கு பதில் ஹைட் டிஃபரன்ஸா உள்ள கொண்டு வரலாம். உனக்கு சொல்யூஷன் பார்த்தாவே புரிஞ்சிடும், இப்படிதான் டீல் பண்ணுங்கிறது பார்த்தாவே புரிஞ்சிடும். இப்ப 11th கொஸ்டின்ல இருந்து ஸ்டோக்ஸ் லா உள்ள வருது. அதனால நம்ம ஸ்டோக்ஸ் லா பத்தியும் விஸ்காசிட்டி பத்தியும் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th கொஸ்டினுக்குள்ள போகும். நான் ஒரு பெரிய பீக்கர் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு லிக்யூட் எடுத்திருக்கேன். நான் ஒரு ஸ்பியர், சாலிட் ஸ்பியர் ஆர் மெட்டல் ஸ்பியரை டிராப் பண்றேன். அந்த ஸ்பியரோட மாஸ் வந்து m. அப்ப அதனால ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும் which is mg. நீங்க இந்த மாதிரி ஸ்பியரை உள்ள போட்டீங்கன்னா ஸ்பியரோட வெயிட் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்டா இந்த லிக்யூட் மேல எலிவேட் ஆகும். அதுக்கு பேர் அப்த்ரஸ்ட் u. ஸ்டோக் என்ன நோட்டீஸ் பண்றாருன்னா அந்த லிக்யூட்குள்ள ஸ்பியரை போட்டாரு. போட்டோடனே அந்த ஸ்பியர் லிக்யூட்குள்ள வேகமா போகுது. லேட்டரா அதோட ஸ்பீட் ரைஸ் ஆகல, ஒரே ஸ்பீட்ல அந்த ஸ்பியர் கீழே போறத நோட்டீஸ் பண்றாரு. உதாரணத்துக்கு இப்ப இந்த பெண்ணை நான் இப்படி டிராப் பண்ண என்ன ஆகும், கீழே போக 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 அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பியரை நீங்க லிக்யூட்ல விட்டதுக்கு அப்புறம் கீழே போக போக டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால ஸ்பீட் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆனா இன்க்ரீஸ் ஆகல, கொஞ்ச நேரம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறாரு. அதுக்கு வெஸ்கஸ் ஃபோர்ஸ் காரணம். வெஸ்கஸ் ஃபோர்ஸ்ங்கிறது டிராக் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இந்த லிக்யூட் இந்த ஸ்பியரோட சரௌண்டிங்ல ஒட்டிக்கிட்டு கீழே வர இந்த ஸ்பியரை வர விடாம தடுக்குது. அந்த ஃபோர்ஸ் தான் வெஸ்கஸ் ஃபோர்ஸ் எஃப்னு சொல்லிட்டு அந்த எஃப் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுக்குறாரு, 6π நீட்டா ஆர்வி. நீட்டானா கோ எஃபிசியன்ட் ஆஃப் வெஸ்காசிட்டின்னு சொல்லலாம். வினா டெர்மினல் ஸ்பீட் ஆர் டெர்மினல் வெலாசிட்டி, அதாவது ஸ்பியர் ஒரே ஸ்பீட்ல போகுதுல அந்த ஒரே ஸ்பீட வின்னு எழுதலாம். ஆறுங்கிறது அந்த ஸ்பியரோட ரேடியஸ். இந்த ஃபார்முலாவுக்கான ப்ரூஃப் வந்து அந்த தியரி நோட்ஸ்ங்கிற நோட்ஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா அட்டாச் பண்ணிருக்கேன். நீ வேணும்னா எடுத்து பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 200% தேவைப்படாது. உனக்கு கான்செப்ட்ஸ்ல ஏதாவது ஒரு லேகிங் ஃபீல் ஆகுதுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து பார்த்துக்கலாம். இதுல கோ எஃபிசியன்ட் ஆஃப் வெஸ்காசிட்டினா என்ன? ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த இடத்துல நான் வாட்டர் வச்சிருந்தா அப்போ ஃப்ளோ ஒரு மாதிரி இருக்கும். இதே ஆயில் வச்சிருந்தேன்னா ஃப்ளோ வேற மாதிரி இருக்கும். மெர்க்குரி வச்சிருந்தேன்னா ஃப்ளோ வேற மாதிரி இருக்கும். அப்ப டிஃப்ரெண்ட் லிக்யூட்ஸுக்கு ஃப்ளோ டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப லிக்யூடோட தன்மை மாற மாற ஃப்ளோவும் என்ன ஆகுதுன்னா மாறுது. அதை பத்தி பேசுற டேர்ம்னா இந்த கோ எஃபிசியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ அவ்வளவுதான், இதான் பாயிண்ட். அப்ப நார்மலா ஒரு ஸ்பியரை நீங்க டிராப் பண்ணீங்கன்னா when it comes down due to acceleration due to gravity the speed of the sphere gets increased. லிக்யூட்லயே அதே மாதிரி ஸ்பியரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். இனிஷியலா இன்க்ரீஸ் ஆகுது, லேட்டரா என்ன ஆகுதுன்னா அது ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. இதை ஸ்டோக் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. ஏன் வந்து அதோட ஸ்பீட் ரைஸ் ஆகலன்னு இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான்
லிக்யூட்னால ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் வருது ஆன் தட் ஸ்பியர். ஸ்பியரை டச் பண்ணிட்டு அதை போக விடாம தடுக்குது. இந்த ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா வெஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்படின்னா அந்த கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுக்குறாரு. இப்ப இதான் வெஸ்கஸ் ஃபோர்ஸ், இப்படி புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு குளம் இருக்கு, குளத்துல தண்ணி இருக்கு, ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப அந்த குளத்துல நம்ம நடக்கணும். முதல்ல ஏர்ல நடக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஸ்பீடை ரைஸோ டவுனோ எப்படி வேணாலும் பண்ணி நடக்கலாம். ஒன்ஸ் அந்த குளத்துல தண்ணியில இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம காலை எப்படின்னா தூக்கி வச்செல்லாம் நடக்க முடியாது. நம்ம நார்மலா இப்படி இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு நடப்போம். ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு இப்படி என்ன பண்ணுவோம்னா நடப்போம். அப்ப நம்மளோட ஸ்பீட் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரே ஸ்பீட்ல தண்ணியில இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ஆத்துலயோ குளத்துலயோ கிராஸ் பண்றப்ப இப்படிதான் இருக்கும். உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கே நடந்திருந்திருக்கலாம், இல்ல மித்தவங்களுக்கு நடக்கிறத நீ பார்த்திருந்திருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து வெஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் பாக்குறேன். இதுவே புரியும். இல்ல எனக்கு வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு புரியலன்னா இப்ப புரிஞ்சுக்கும். நீ தண்ணியில நடந்து போறப்ப தண்ணி உன்னைய போக விடாம தடுக்கிற ஃபோர்ஸ் தான் வெஸ்கஸ் ஃபோர்ஸ். உன்னை போக விடாம தடுத்தாலும் நீ மூச்சை போட்டு போற. அப்படி போறப்போ ஒரு ஸ்பீட் மாற மாட்டேங்குது. ஒரே ஸ்பீட்ல என்ன ஆகுதுன்னா டிராவல் பண்ற. ஒரே ஸ்பீட்ல டிராவல் பண்ணா v கான்ஸ்டன்ட். ஆக்சிலரேஷனோட டெஃபினிஷன் ஃபார்முலா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. v கான்ஸ்டன்ட்னா ஆக்சிலரேஷன் ஜீரோன்னு அர்த்தம். நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இஃப் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு அர்த்தம். நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா என்ன அர்த்தம்னா அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல்னு அர்த்தம். இங்க டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்காங்கன்னா எம்ஜியா இருக்காங்க. அப்வர்ட் ஃபோர்ஸ்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னா யூ பிளஸ் வெஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. இதான் என்ன அப்படின்னா இந்த டயக்ராமுக்கான ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். இப்ப அடுத்து என்ன, இந்த எம்ஐ இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியா மாத்துவோம். டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம். இதுல இருந்து மாஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு வந்துடும். ஸோ மாஸுக்கு பதில் டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் போடுறேன். வால்யூமுக்கு பதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4/3 πr கியூப்னு ரீப்ளேஸ் பண்றேன். ஏன்னா ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 πr கியூப். ஜிக்கு பதில் ஜீனே வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்த்ரஸ்ட் பிகாஸ் ஆஃப் லிக்யூட் பில்ட் ஆகுது. அப்த்ரஸ்டுக்குன்னு ஸ்பெசிபிக் ஃபார்முலா கிடையாது. இந்த ஃபார்முலா லுக்லயே இதை எழுத சொல்லியிருக்கேன். இது வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர், அப்த்ரஸ்ட் டியூ டு லிக்யூடு, அதனால லிக்யூட் டென்சிட்டி சிக்மான்னு போடலாம். 4/3 πr கியூப் அதை அப்படியே ரீடைன் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு கிளாஸோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்திலே முடிவு பண்ணியாச்சு. வால்யூம் ஆஃப் தட் கன்சர்ன் ஆப்ஜெக்ட் டு வால்யூம் ஆஃப் லிக்யூட் எலிவேட்டட் ஈக்குவலா இருக்கும். அப்ப ஆப்ஜெக்டோட வால்யூம் இதானா லிக்யூடோட வால்யூம் அதே தான் வரும். ஜினே வச்சுக்கலாம். பிளஸ் எஃப்க்கு பதில் ஸ்டோக்ஸ் லா படி 6π நீட்டா ஆர்வின்னு எழுதியாச்சு. அடுத்து இதை அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்து காமனா எடுங்க. காமனா எடுத்துட்டா என்ன ஆயிரும், 4/3 πr கியூப் ஜி வெளியே வந்துருச்சுன்னா ரோ மைனஸ் சிக்மான்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 6π நீட்டா ஆர்வி. இதுல நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆர் இந்த பை கேன்சல் பண்ணிட்டேன். 6ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணா இங்கிட்ட 2 ஆயிரும், இதுல 3 ஆயிரும். அதை கீழே கொண்டு வந்துட்டா 2/9 வந்துடும். ஆறும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். ஜி ரீடைனு, ரோ மைனஸ் சிக்மா ரீடைனு. இந்த கோஎபிசியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை கீழே கொண்டு வந்துட்டா டெர்மினல் வெலாசிட்டி வி கிடைச்சிடும். டெர்மினல் வெலாசிட்டி விக்கான ஃபார்முலா இது. இதுல எனக்கு ஒரு கீ பாயிண்ட் கிடைக்குது. டெர்மினல் வெலாசிட்டியும் ஸ்பியரோட ரேடியஸ் ஸ்கொயரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கீ பாயிண்ட்டும் கிடைக்குது. இதுல ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர், சிக்மாங்கிறது டென்சிட்டி ஆஃப் லிக்யூடு. சப்போஸ் வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் கம்மியாகவும் டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் ஜாஸ்தியாகவும் இருந்ததுன்னா டெர்மினல் வெலாசிட்டி நெகட்டிவ்ல வரும். அப்ப ஸ்பியர் மேல போகும். இதே டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஸ்பியர் என்ன ஆகும்னா கீழே வரும். ஸ்பியர் மேல போனாலும் கீழே போனாலும் இந்த கான்செப்ட் படி கொஞ்ச நேரத்துக்கு ஸ்பியர் வேகமா வந்து அதுக்கப்புறம் ஒரே ஸ்பீட்ல தான் போகும். அதுக்கான காரணம் தான் இந்த ஸ்டோக்ஸ் ஃபோர்ஸ்ங்கிற வெஸ்கஸ் ஃபோர்ஸ். அதை தான் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் முடிச்சாச்சு. வேற என்ன இதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு, இது எக்ஸ்பிரிமெண்டலி ப்ரூவன் இந்த கான்செப்ட். எப்படின்னா இப்ப ஸ்பியரை டிராப் பண்ணியாச்சு, கீழே வர வர அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட ஸ்பீட் வந்து சேமா இருக்கு. அப்ப ஸ்டோக் எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு என்ன பண்றாரு, சப்போஸ் இந்த இடத்துக்கு ஸ்பியர் வரப்ப ஸ்பியரோட ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்டா மாறுதுன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ள ஸ்பியர் டிராவல் ஆகுறதுக்கு, இங்க இருந்து இங்க வரையும் ஸ்பியர் டிராவல் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, டிராவலிங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைமை வச்சுக்கிட்டு ஸ்பியரோட அந்த வெலாசிட்டி வி, டெர்மினல் வெலாசிட்டி வியை கண்டுபிடிக்கிறாரு. அவர் எக்ஸ்பிரிமெண்டலா கண்டுபிடிச்ச வியும் எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறப்ப கவுண்டர்ஸ் வச்சு மெஷர் பண்ண டைம், ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண டிஸ்டன்ஸ், இதை வச்சு கண்டுபிடிச்ச அந்த வியும்
இந்த ஃபார்முலா மூலியமா கண்டுபிடிக்கிற வியூ ஈக்குவலா இருக்கு, டேலி ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலா கரெக்ட்னு அர்த்தம். அப்ப ஃபார்முலா கரெக்ட்னா இந்த கான்செப்டே கரெக்ட்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் கரெக்ட்னா இந்த ஃபார்முலாவும் கரெக்ட் தான். இதுக்கு நம்ம ப்ரூஃப் தேடணும்னு ஒன்னும் அவசியம் இல்லைன்னு அர்த்தம். இது நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பீக்கர்ஸ் வேணும். பெரிய பெரிய பீக்கர்ஸ் எடுத்துக்கிறணும். நல்ல ஹைலி வெஸ்கஸ் கேஸ்டர் ஆயில் மாதிரி, கெரோசின் மாதிரி, இல்ல இது உங்களுக்கு மெர்க்குரி மாதிரியான லிக்யூட்ஸ் இருக்கணும். அப்பதான் அதுல ஸ்பியர் ஃப்ளோ ஆகுறப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் வேகமா போய் லேட்டரா ஒரே ஸ்பீட்ல ஃப்ளோ ஆகுற அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா பை வியூ கிளியரா தெரியும். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இதுதான் என்னது டெர்மினல் ஸ்பீடுக்கான டெரிவேஷன் பிளஸ் ஸ்டோக்ஸ் லா கான்செப்ட். இந்த ஸ்டோக்ஸ் லால வர வெஸ்கஸ் ஃபோர்ஸ் மாதிரி நியூட்டனும் வெஸ்கஸ் ஃபோர்ஸ் பத்தி பேசியிருக்காரு. அது வந்து நம்மளுக்கு பெருசா நியூமரிக்ல பிளே பண்றது இல்ல. ஸ்டோக்கோட தான் பயங்கரமா என்ன ஆகுதுன்னா பிளே பண்ணுது. இப்ப நான் கொஸ்டின் நம்பர் 11க்கு போறேன். A small ball of mass m and density rho is dropped in a viscous liquid of density rho naught. After some time, the ball falls with constant velocity. The viscous force on the ball is. ஒரு சின்ன பால் இருக்குப்பா, அந்த பாலோட டென்சிட்டி என்ன அப்படின்னா ரோ. பாலுக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg ஜெனரேட் ஆயிரும். எப்ப யார டிராப் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அப்த்ரஸ்ட் வந்துடும். இந்த பால் வந்து வெஸ்கஸ் லிக்யூட்ல டிராவல் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பால் ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த டிராக் ஃபோர்ஸ்ங்கிற வெஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுறதுனால வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சிலரேஷன் ஜீரோ. ஆக்சிலரேஷன் ஜீரோனா அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் உங்களுக்கு என்னன்னா ஈக்குவல். டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ல எம்ஜி இருக்கு, அப்வர்ட் ஃபோர்ஸ்ல எஃப் பிளஸ் யூ இருக்கு. இந்த எஃப் தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து எஃப் கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா எம்ஜி மைனஸ் யூன்னு வரும். எம் நாம எப்படி எழுதலாம்? டென்சிட்டி இன்டு வால்யூம்னு எழுதலாம். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த எம்முக்கு பதில் இது யாரோட எம்? ஸ்பியரோட மாஸ். அப்ப ஸ்பியரோட டென்சிட்டி ரோ இன்டு வால்யூம்னு எழுதுறேன். ஜி ரீடைன். அப்த்ரஸ்ட் எப்பயுமே எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், இந்த ரோ விஜி எப்படி இருக்கோ அதே அப்பியரன்ஸ்ல எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அப்ப அப்த்ரஸ்ட் யாருனால வருது? லிக்யூட்னால வருது. லிக்யூடோட டென்சிட்டி கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ரோ நாட்னு சொல்லியிருக்காங்க. விஜியை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன்னா ரோ விஜிய வெளியே எடுத்துட்டேன். ரோ விஜிய வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் ரோ நாட்டு விஜி வெளியே வந்துருச்சு. ரோ வேற வெளியே எடுத்திருக்கேன். இதுல ரோங்கிற சிம்பிள் இல்லாததுனால கீழே ரோ வந்துடும். இந்த ரோ விஜிங்கிறது யாரு? டென்சிட்டி இன்டு வால்யூம் இன்டு ஜி. டென்சிட்டி இன்டு வால்யூம்னா யாரு? மாஸ். மாஸ் இன்டு ஜியை நம்ம என்ன பண்ணலாம்? எம்ஜின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஆப்சன்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னா பிளே பண்ணிருக்கேன்ப்பா. ஆப்சன்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னா யோசிச்சிருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 12 போயிடலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த தியரியை கையில வச்சுக்கிட்டே இந்த கொஸ்டின் பாக்குறப்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். A spherical ball of radius 1 into 10 power minus 4 meter and density 10 power 5 kg per meter cube falls freely under gravity through a distance h before entering a tank of water. If after entering in water the velocity of ball does not change, then value of h is approximately. The coefficient of viscosity of water is 9.8 into 10 power minus 6 Newton second per meter square. அதாவது நம்ம தியரி படிக்கிறப்ப இந்த கான்செப்ட் படிக்கிறப்ப என்ன சொல்றோம், பாலை இங்க இருந்து டிராப் பண்றோம். கொஞ்ச நேரத்துல பால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும்னு சொன்னோம். இந்த கொஸ்டின்ல என்ன பண்றாங்கன்னா பாலை இங்க இருந்து டிராப் பண்றாங்க. கிட்டத்தட்ட அது ஹெச் ஹைட் டிராவல் ஆகுது. டிராப் பண்றப்போ உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும்.
ஹெச் ஹைட் டிராவல் பண்றப்ப கீழே வர வர பாலோட வெலாசிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு பாலுக்கு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி கிடைக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. v ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் பிளஸ் 2as. v ஃபைனல் வெலாசிட்டி, u இனிஷியல் வெலாசிட்டி, அது 0, 2 ரீடைனு, டுவர்ட்ஸ் எடுத்து வரதுனால ஏக்கு பதில் g, ஹெச்சுக்கு பதில் ஹெச்னு போட்டுக்கிறேன். இது வந்து v கண்டுபிடிச்சா √2gh வந்து இந்த பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாயிண்ட்ல பால் என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர்ல என்ட்ரி ஆகுது. பால் வாட்டர்ல என்ட்ரி ஆகுறப்பே டெர்மினல் ஸ்பீட்ல என்ட்ரி ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. பொதுவா என்ட்ரி ஆகி கொஞ்ச நேரம் ஸ்பீட் ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரே ஸ்பீட் வரும். ஆனா பால் வேர்ல இருந்து மேல இருந்து டிராப் ஆகுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர வர ஸ்பீட் என்ட்ரி ஆகி when it enters into tank of water it will be traveling with constant speed क्वेश्चनல சொல்லிருக்காங்க. பாலோட ஸ்பீட் மாறலன்ட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இருந்தே பால் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகுது. இந்த இடத்துல பாலோட ஸ்பீட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். அந்த இடத்துல இருந்து டெர்மினல் ஸ்பீட்ல டிராவல் ஆகுதுன்னா டெர்மினல் ஸ்பீட் ஃபார்முலா இதான். அப்ப இதை ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப 2/9 into r squared g into rho minus sigma divided by coefficient of viscosity is equal to உங்களுக்கு என்ன ஆகும்னா √2gh. இப்ப டேட்டா ஃபில் பண்ணுங்க. 2/9 ரீடைனு, பாலோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க 1 into 10⁻⁻⁴, r ஸ்கொயர்டுங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்டு. g எவ்வளவு சொல்லியிருக்காங்க? g 9.8ன்னு எடுத்துக்கலாம். 10 கொடுத்திருந்தா 10 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 9.8. ரோ கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10⁵ சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர், ஏன்னா வாட்டர் வந்து டென்சிட்டி வில் ஹாவ் 10⁻3. அதுக்கப்புறம் நீட்டா கொடுத்திருக்காங்க 9.8 into 10⁻⁻6 is equal to √2gh. இப்ப இதை சால்வ் பண்ணி அதுல இருந்து ஹெச் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஜேஇ 2019 2020ல இருக்கும். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நடத்தியிருப்பார். இதே மாதிரி டயக்ராமா அதுல என்ன பண்ணிருப்பேன்னா போட்டிருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்னதான், நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் 2019 2020 ஜேஇ அதுல ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும். ஜேஇ 2024 இது நீங்க பாத்துட்டீங்கன்னாவே எல்லா ஏரியாஸும் ஃப்ளூயிட்ஸ்ல கவர் ஆயிரும். ஜேஇ 2024 பாஸ் ஆகவே ஒரு 80%ல இருந்து 85% எனக்கு தெரிஞ்சு ஃப்ளூயிட்ஸ்ல கவர் ஆகுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 வந்து ஓவர்பா. ஆக்சுவலா எப்பயுமே தண்ணிக்குள்ள இறங்கி கொஞ்ச நேரம் வேகமா போய் அதுக்கப்புறம் ஒரே ஸ்பீடு மெயின்டைன் ஆகும். இந்த கொஸ்டின்ல தண்ணியை டச் பண்றதுல இருந்து ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. அப்ப தண்ணியை டச் பண்றப்ப என்ன வெலாசிட்டி வருங்கிறத ஹைட் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஒரே ஸ்பீட்ல உள்ள டிராவல் ஆகுதுன்னா அப்ப இந்த வெலாசிட்டி ஃபார்முலா எடுத்துக்கலாம். டேட்டாஸ் அவைலபிள், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஹைட் என்னவோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளவுதான். 12th கொஸ்டின் ஓவர். 13th கொஸ்டின். A small steel ball is dropped into a long cylinder containing glycerin. Which one of the following is the correct representation of velocity time graph for the transit of the ball? டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள கிராஃப் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க கிளிசரின்ல பாலை டிராப் பண்ணிட்டீங்கன்னா பால் கீழே இறங்க இறங்க அதோட வெலாசிட்டி அதிகமாகும். அப்ப இனிஷியலா வெலாசிட்டி அதிகமாகி அதுக்கப்புறம் ஒரே வெலாசிட்டில டிராவல் ஆகும். இந்த மாதிரியான கிராஃப் வந்து நம்மளுக்கு பி ஆப்ஷன்ல ஓரளவுக்கு மேப் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப பி ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா பிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த ஸ்டோக்ஸ் லா பிளஸ் டெர்மினல் வெலாசிட்டியோட கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா இது ஒரு சாதாரண கொஸ்டின் உனக்கே என்ன ஆயிருந்தா புரிஞ்சிடும். தீம் புரியாம இந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சரே என்ன பண்ண முடியாதுன்னு எடுக்க முடியாது. டெர்மினல் வெலாசிட்டினா என்னன்னு நீ புரிஞ்சுக்காம உன்னால என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி கொஸ்டின் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நான் உனக்கு தியரி நடத்தியிருக்கேன். ஸோ ஈஸியா புரியும். ஸோ 13 ஓவர். அடுத்து 14. A small spherical ball of radius r falling through a viscous medium of negligible density has terminal velocity v. Another ball of same mass but of radius 2r falling through the same viscous medium will have terminal velocity கேட்டிருக்காங்க. டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 2/9 r squared g into rho minus sigma by coefficient of viscosity. இதுல சிக்மா வந்து 0,
ஏன்னா லிக்யூடோட டென்சிட்டி வந்து நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. நெக்லிஜிபிள் டென்சிட்டி ஆஃப் விஸ்கஸ் மீடியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது ஜீரோன்னு போட்டுக்கலாம். அட்டெம்ப்ட் 1ல பாலோட டெர்மினல் வெலாசிட்டி வின்னு எழுதுறா. 2/9 கான்ஸ்டன்ட், பாலோட ரேடியஸ் ஆறுட்டாங்க, ஜி கான்ஸ்டன்ட், பாலோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட், சிக்மா போடுறதுனால போட்டுக்கலாம், இல்ல ஜீரோ போடுறதுனால போட்டுக்கலாம். கோஎபிசியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நீட்டான்னு எடுத்துக்கிறேன். அட்டெம்ப்ட் 2ல வேற ஒரு பால் அதோட டெர்மினல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 2/9, அது நம்பர், அது மாறாது. பாலோட ரேடியஸ் மாறி இருக்கு. r² பதில் 2r ஹோல் ஸ்கொயர்னு வரும். பாலோட ரேடியஸ் 2rன்னு சொல்லிட்டாங்க. ஜி மாறாது. சேம் மெட்டீரியல்ங்கிறதுனால பாலோட டென்சிட்டி மாறாது. சேம் வெஸ்கஸ் மீடியம்ங்கிறதுனால கோஎபிசியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி மாறாது. ஸோ பாலோட ரேடியஸ் மட்டும்தான் என்ன இருக்குன்னா மாறி இருக்கு. இதுல இருந்து நான் v'/v கண்டுபிடிச்சா 2/9 இந்த r² g ரோ மைனஸ் சிக்மா நீட்டா 2/9 r² g ரோ மைனஸ் சிக்மா நீட்டா எல்லாமே கேன்சல் ஆகி 2² மட்டும் மிச்சம் இருக்கும். 2²ங்கிறது 4. இதுல இருந்து v' கண்டுபிடிச்சா 4v. இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ மிச்ச கொஸ்டின் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல சர்ஃபேஸ் டென்ஷன், எக்ஸஸ் ப்ரெஷர் டியூ டு சோப் பபுள், லிக்யூட் பபுள், சர்ஃபேஸ் எனர்ஜி, இந்த மாதிரி சில டைட்டில் தியரியா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தியரியை பேஸ் பண்ணி நாம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு 10 ப்ராப்ளம் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் டவுட்டோ போட்டோ எடுத்து அனுப்புங்க. அதை சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த லெசன்ல எந்த லெசன் டவுட் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. இப்ப நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். தேங்க்யூ.